ஜிதின் கே ஜோஸ் டைரக்ஷன்ல மம்முட்டி, விநாயகன், ரஜிஷா விஜய் and ஸ்ருதி ராமச்சந்திரன் நடிப்புல வெளியாக இருக்கிற களம் காவல் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2005ல மனைவி, குழந்தைகள் என ஒரு குடும்ப தலைவரா இருக்காரு மம்முட்டி. ஆனா முதற்கன்னிகள், விதவைகள், விவாகரத்து பெற்றவர்கள் என அவங்கள தேடி தேடி தனக்கு பிடித்த பெண்களாக ஆசை வலை வீசி அவங்கள பயன்படுத்திட்டு கொலையும் செய்யறாரு. இத தடுக்க முடியாம போலீஸ் திணறிட்டு வருது. இந்த வழக்க கிரைம் பிரான்ச் அதிகாரியான விநாயகத்திடம் ஒப்படைக்கப்படுது. அவர் இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளிகளை தேடி செல்லும் போது கிட்டத்தட்ட 13 கொலைகளுக்கு மேல் நடந்திருக்கிறது அவருக்கு தெரிய வருது. விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்து இன்னும் சில பெண்கள் கொல்லப்படுறாங்க. இந்த நிலையில இந்த வழக்கை குறித்து உதவி செய்வதற்காக விநாயகனுக்கு உதவியா நீக்கப்படுறாங்க ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் வேற யாரும் இல்லைங்க, மம்முட்டியே தான். இப்படி பெண்களை வலையில வீழ்த்தி மம்முட்டி வேட்டையாடுவதற்கு காரணம் என்ன, விநாயகன் மம்முட்டி தான் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. கதாநாயகனாக நடித்த மம்முட்டி இதுல வில்லனா இருக்காரு. வில்லனா நடித்து வந்த விநாயகன் இதுல கதாநாயகனா இருக்காரு. இப்படி மாறுபட்ட முரண்பாடு படக்க துவக்கத்துல இருந்து நம்மளோட ஆர்வத்தை தூண்டி விடுதுன்னே சொல்லலாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. மம்முட்டி ஒவ்வொரு பெண்ணையும் ஆசை வார்த்தை பேசி மயக்கும் விதமும் அவங்கள கொல்வதற்காக கையாளும் யுத்திகளும் அதிர்ச்சியா இருக்கு. ஏன் கொல்றாரு அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லும் காரணமும் ஒவ்வொரு பெண்ணிடமும் அதை சொல்லிட்டு அவர் செய்து காட்டுவதுங்கிற துவக்கத்திலேயே தன்னோட வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு. அத படம் கடைசி வரைக்குமே தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. துப்பறியும் போலீஸ் அதிகாரியாக விநாயகன் வராரு. வழக்கமான அவரோட எந்தவித கிண்டல் கலந்த வார்த்தைகளும் சேட்டைகளும் எதுவுமே இல்லாம கம்பீரமா படம் முழுவதும் இந்த வழக்கை அவர் தீவிரமா துப்பறியும் போது ஜெயிலரோட நாம் பார்த்த வருமாவா இது அப்படின்னு காட்சிக்கு காட்சி நம்ம திகைக்க வச்சிருக்காரு. இறுதி காட்சியில மம்முட்டியை பிடிக்க அவர் பொறி வைக்கிறது எதிர்பாராத ட்விஸ்ட்னே சொல்லலாம். படத்துல இந்த 2 கதாபாத்திரங்களும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னாலுமே இந்த வழக்கோட ஆரம்பத்துல இருந்து விநாயகனோட பையனுக்கும் போலீஸ்காரோட நடிப்பும் நல்லாவே இருக்கு. கதாநாயகளாக ரஜிஷா விஜய் and ஸ்ருதி ராமச்சந்திரன், காயத்ரி அருண் என பல பேர் இருந்தாலுமே எல்லாருமே கதையோட போக்குல வெறும் சில நிமிடங்களே வந்துட்டு போறாங்க. படத்தின் காலகட்டத்திற்கு ஏற்ப அதே சமயம் ஒரு த்ரில்லிங் மூடிலேயே ரசிகர்களை படம் முழுக்க தான் இசையால கட்டி போட்டிருக்காரு இசையமைப்பாளர் முஜிப் மஜித். அதே போல ஒளிப்பதிவாளர் பைசல் அலியும் கேரளா கிராமத்து அழகிய பின்னணிய அழகா படம் எடுத்தும் கொடுத்திருக்காரு. பொதுவா இது போல சைக்கோ த்ரில்லர் படங்கள்ல யார் கொலை செய்யறாங்க, எதற்காக கொலை செய்யறாங்க அப்படிங்கறத இடைவேளை இல்லது அதற்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஆனா இதுல கொலை செய்யும் நபர் யாரு, அவர் ஏன் செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்த படம் முதல் கட்டத்திலேயே சொல்லிட்டு கதை நகர்த்தி போறது கொஞ்சம் புதுமையாவே இருக்குங்க. கதை 20 வருடங்களுக்கு முன்னாடி நடக்குது. அதுவும் சாதாரண பட்டன் மொபைல் போன் பயன்படுத்திய காலகட்டத்துல நடக்கிற கொலைய செய்யறதுலயும் அதை கண்டுபிடிக்கிறதுலயும் ஏற்படுகின்ற சில லாஜிக் குறைபாடுகளை பெரிதுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. விசாரணைங்கிற பெயர்ல படம் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி தெரிஞ்சாலும் பெரிய அளவுல தொய்வு இல்லாம தான் போகுது. படம் ஃபுல்லாவே குற்றவாளியை எப்படி போலீஸ் கண்டுபிடிக்க போறாங்க அதையும் தெரிஞ்சுட்டு கூடவே இருக்கிற குற்றவாளி எப்படி தப்பிக்க முயற்சி பண்ணுவாரு அப்படிங்கிற விறுவிறுப்ப சொல்லி இருக்காரு இயக்குனர். ஆக மொத்தத்துல களம் காவல் ஆடும் புலியும் இணைந்து ஆடும் சதுரங்க ஆட்டங்க தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.